அதாவது இந்த ப்ரொஃபஷன் முடிச்சு வெளியில வரும்போது எல்லா கேஸ்லயும் பாத்தீங்கன்னா ஃபோரன்சிக் அப்ளை ஆகுமா? ஹைகோர்ட்ல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400 கேசஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 400 கேசஸ் ஒரு கோர்ட்ல ரீச் ஆகுது. 400 கேசஸ் ஃபைல் ஆகும். மொத்தம் 15 கோர்ட் இருக்கு, 15 கோர்ட்ஸ் இருக்கு. அப்ப எத்தனை கேசஸ் ஃபைல் ஆகுது மதுரையில மட்டும்? ஆல் ஓவர் தி டிஸ்ட்ரிக்ட் எத்தனை கேசஸ் ஃபைல் ஆகும்? இவ்வளவு கேசஸ்லயும் ஃபோரன்சிக் அப்ளை ஆகுதா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க எல்லாருமே தரவா இருக்கீங்க. காக்னிசம்னா என்ன, நான் காக்னிசம்னா என்ன, கிரைம்னா என்ன, பனிஷ்மெண்ட்னா என்னன்னு சொல்லி தெரியும். ஓகேவா? இப்போ 378 என்னது ஐபிசில தெஃப்ட். சரிங்களா? இப்போ நீங்க எல்லாருமே ஒரு போலீஸ் ஆபீசர், சரியா? ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் a போலீஸ் ஆபீசர். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கிரைம் சீன் கொடுக்க போறேன். ஓகே, உங்க வீட்ல இருந்து 4 வீடு தள்ளி நெய்பர் வீட்ல ஒரு தெஃப்ட் இருக்கு. ஓகேங்களா? தெஃப்ட் நல்லா வச்சுக்கோங்க. எப்படின்னா வீட்ல யாருமே இல்லை, உள்ள வந்து எடுத்துட்டு ஒரு 50 பவுண்ட் சாவரின் ஆஃப் கோல்டு காணும் அண்ட் ஒரு 5 lakhs கேஷை காணும். அந்த ஓனர் காலையில வந்து பார்க்கும்போது வீடு பிரேக் ஆயிருக்கு. ஓகே, வீடு உடஞ்சிருக்கு, பிரேக் ஆயிருக்கு. போலீஸ் கால் பண்றாங்க, நீங்க எல்லாம் வரீங்க, எவ்ரி ஒன் வரீங்க. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், as a police officer, you should know what to do in the crime scene. என்ன பண்ணுவீங்க? Tell me the answer. Anyone? Sorry? Secure the crime scene. Very good. Secure பண்ணிட்டீங்க. Next, secure பண்ணா போதுமா? அடுத்து என்ன பண்ணணும்? Yes. சத்தமா, நீங்க போலீஸ் ஆபீசர். Sorry? Photography. எதை போட்டோ எடுப்பீங்க? போட்டோகிராஃபினா எல்லாத்தையும் எடுக்கலாம். Which? What? Crime scene. Okay, crime scene வந்து இந்த ரூம் தான் crime scene வச்சுப்போம். இந்த ரூம் எதை போட்டோ எடுப்பீங்க? எவிடன்ஸ். என்ன எவிடன்ஸ்? என்ன எவிடன்ஸ்? எவிடன்ஸ் எல்லாமே எவிடன்ஸ் தான். வெரி குட். broken glass. பேரு? யா, கௌஷ்னா. வெரி குட். வேற என்ன பாப்பீங்க? வேற அது எந்த வேல இது பண்ணிருக்காங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஓகே, வேற என்ன? நீங்க எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் ஆக போறீங்க. போலீஸ் என்ன யோசிக்கிறாங்க தெரியணும், ஸ்பீடா இருக்கணும். வேற அவ்வளவுதானா? இந்த எவிடன்ஸ் போதுமா? எஸ். ஓகே, வெப்பன்ஸ். வெரி குட், வெப்பன்ஸ். ஓகே, நான் இந்த கேஸ் கொஞ்சம் சீரியஸ் ஆகுறேன். ஓகே, ஒரு பிளட் டிராப் அங்க இருக்கு. இந்த கிரைம் சீன்ல ஒரே ஒரு பிளட் டிராப் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? கேஸ் will be changed. கரெக்ட்டா? யார் பிளட்? क्वेश्चन வருதா? யார் பிளட்? யார் பிளட் அங்க இருக்கலாம் நீங்க சஸ்பெக்ட் பண்ணுவீங்க? சொல்லுங்க. விக்டிம் ஆர் சஸ்பெக்ட்? it should not be so. ஏன்னா அந்த பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணாம நீங்க இப்படி ஆன்சர்ஸ் பண்ண கூடாது. அது வந்து ஒரு அனிமலோட பிளட்டா கூட இருக்கலாம்ல, இருக்கலாம்ல. இப்படிதான் நீங்க யோசிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஃபோரன்சிக் சைஸ் எப்போ அப்ளை ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த மொபைல் இங்க இருக்கு. ஓகே, இங்க வந்து ஒரு பர்சன், நீங்களே யாரோ இங்க இருக்கீங்க. ஓகே, உங்களை மிரட்டி இந்த போனை எடுத்துட்டு போயிடும். இதுக்கு பேர் தெஃப்டா? தென் தெஃப்ட்னா என்ன? வித்தவுட் தி நாலேஜ். முதல்ல ஒரு கேஸ் உங்ககிட்ட வருதுன்னா அந்த கேஸோட இன்கிரிடியன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் போலீஸ் போறாங்க. என்ன பண்ணும்? இப்ப தெஃப்ட்னா தெஃப்ட்க்கு ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ஸ் என்னன்னா அது டிஸ்ஹானஸ்டா இருக்கணும். துரோகம், தப்பு பண்ணிருக்கணும்னா என் மனசாட்சிக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிருக்கணும் அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், ஒரு மீட்டிங்ல இருக்க நான் கூப்பிடுறேன். செகண்ட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மூவ் ஆயிருக்கணும். சும்மா நான் எடுத்துக்கன்னு சொல்லக்கூடாது. அந்த ப்ராப்பர்ட்டி அங்க இருந்து கொஞ்சம் மூவ் ஆயிருக்கும். சரிங்களா? தெஃப்டோட இன்கிரிடியன்ஸ். நீங்க ஒரு கேஸ் உங்ககிட்ட வருதுன்னா கோர்ட் இதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. முதல்ல இது செக்ஷன் 378 கீழ வருமா? கோர்ட்டோட பார்வை. சரிங்களா? அப்ப தேர்ட், ஒரு தெஃப்ட்க்கு என்ன இருக்குன்னா it should be taken out from the possession of an another. அவனோட பொசஷன்ல நம்ம எடுத்துக்கணும். உங்க வீட்ல நீங்களே எடுத்து தெஃப்ட்னு சொல்லக்கூடாது. அவனோட ப்ரொஃபஷன், அவனோட பொசஷன்ல அவனுக்கு தெரியாம நீங்க எடுத்துக்கணும். Fourth, it should be taken without the consent. அவனுக்கு தெரியாம இருக்கணும். தெரிஞ்சு எடுத்தா அது பேர் ராபரி. ஒரு சின்ன தப்புனால ஒரு கேஸே மாறும். ரொம்ப சீரியஸா இருக்கணும். சரிங்களா? நான் மிரட்டி வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, அது ராபரி. அதே இது தெரியாம எடுத்துன்னு வச்சுக்கோங்க, தெஃப்ட். தெஃப்ட் அப்போ தெரியாம எடுத்துட்டேன், எல்லாம் 4 பாயிண்ட் 4 இன்கிரிடியன்ஸ் வந்துருச்சு. தெரியாம எடுத்துட்டேன், அவனோட கன்சென்ட் இல்லாம பண்ணிட்டேன் எல்லாமே. இது பேர் தெஃப்ட் இல்ல. இட் ஷுட் பி அக்காம்ப்ளிஷ். அக்காம்ப்ளிஷ்னா என்ன? அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிருக்கணும். இப்படி இருந்தாதான் அது தெஃப்ட். சரிங்களா? இப்போ இன்னொரு கிரைம் சீன் நான் உங்களுக்கு தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க காலேஜ் வாசல்ல, சரிங்களா, ஒரு லாரி வேகமா வருது. எல்லாம் லிசன் பண்ணுங்க, நீங்க இதுக்கு வந்து எவிடன்ஸ் எடுக்க போறீங்க. ஒரு லாரி வேகமா வருது. வாசல்ல ஒரு வயசானவர் வந்து ரோட் கிராஸ் பண்ணாங்க, அம்மாவும் அப்பாவும் நிக்கிறாங்க. ஒரு பையன் 3 பேர் நிக்கிறாங்க.
லாரி வந்த ஸ்பீட்ல அவனை அடிச்சுட்டு போயிடுச்சு நிக்காம. இப்போ போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க. போலீஸ் சொல்லிட்டாங்க யாருன்னே தெரியல, அடிச்சுட்டு போனது யாருன்னே தெரியல, கால் தி எக்ஸ்பர்ட்ஸ். வெரி குட். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ, யூ ஷுட் திங்க் ஆஃப் இட். என்னன்னா எப்போ போலீஸ் வராங்க, ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது தான் போலீஸ் வராங்க. நீங்க எப்போ வரீங்க? போலீஸ் சஸ்பெக்ட் யாருன்னு தெரியாம இருக்கும் போது தான் ஃபோரன்சிக்ஸ்க்கு அந்த வேலை. எல்லா கேஸ்லயும் ஃபோரன்சிக்ஸ்க்கு வேலை இருக்காது. சஸ்பெக்ட் யாருன்னே தெரியல, அன்னோன் பர்சன், அதை யாரா சொல்லி நினைச்சேன், நீங்க யாருமே சொல்லலையே. எல்லா கேஸ்லயும் எல்லா கிரைம்லயும் சஸ்பெக்டை கண்டுபிடிக்கிறது போலீஸ்னால. ஒரு சஸ்பெக்ட் நினைச்சா 1 hourல கண்டுபிடிக்க முடியும். நம்ம இந்தியன் போலீஸோட பவர் அது. நம்ம இந்தியன் போலீஸுக்கு நான் ஒரு அட்வொகேட், நான் வந்து MA போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கிரிமினாலஜி படிச்சிருக்கேன். ஒரு போலீஸுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு எனக்கு நான் அட்வொகேட்டா என்ன சொல்றேன்னா, போலீஸோட பவர்ஸ் தான் அதிகம். ஏன்னா அந்த இடத்துல அவருக்கு பவர் இருக்கு. அரெஸ்ட் பண்ணவும் சரி, அரெஸ்ட் பண்ணாம இருந்தாலும் சரி. போலீஸ்னால ஒரு கேஸை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க அங்க உள்ள வருவீங்க. சரி, இப்போ நீங்க உள்ள வந்துட்டீங்க, சஸ்பெக்ட் யாருன்னே தெரியல, உள்ள வந்துட்டீங்க, டயர் மார்க் எடுக்கிறீங்க. போதுமா? டயர் மார்க் போதுமா? வேற என்ன வேணும்? CCTV. வெரி குட். வேற யோசிக்கணும். ஐ விட்னஸ். வெரி குட். See, நீங்க திங்க் பண்றதுக்கு ஈஸியா ஷார்ட்கட் சொல்லவா? அந்த ஆங்கிள் இருந்து யோசி. சரிங்களா? டிரைவரா இருந்தீங்கன்னா நீங்க என்னென்னலாம் பண்ண மாட்டீங்க. ஒரு ரோட் கிராஸரா இருந்தா என்னென்ன பண்ண மாட்டீங்க, என்னென்ன பண்ணுவீங்க, இப்படிதான் யோசிங்க. ஓகே, சரி. டயர் மார்க், CCTV போதுமா? எஸ். ஓகே, வேற கொஞ்சம் இன்டீரியரா திங்க் பண்ணுங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. நீங்க இன்னும் மேட்டருக்குள்ள வரணும், அதுக்காக நான் சொல்லி தரேன். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்துச்சா டிஸ்மிஸ் ஆகும், சத்தியமா டிஸ்மிஸ் ஆகும். ஜட்ஜி 2 செகண்ட் கூட கேட்க மாட்டாங்க. ஏன் நான் சொல்லவா? நான் ஒரு அட்வொகேட்டா இருந்தா இந்த பக்கம் லாரி அடிச்சுட்டு போனவங்களே இருக்கட்டும், நான் சொல்லுவேன் என்னன்னா, அவரே வேறுக்கடையே வந்து விழுந்தாரு தண்ணி அடிச்சுட்டு. அப்போ அவரை டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க யாரு? விழுந்தவரு விக்டிம் சரக்கு அடிச்சிருக்காரா, அல்கோஹாலிக்கா, ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணும்ல, பண்ணுமா இல்லையா? சரி, லாரி ஏத்திட்டு போச்சுல, அந்த லாரி டிரைவர் ட்ரங்கான செக் பண்ணும்ல, சரியா? அந்த வண்டிக்கு நம்பர் பிளேட்டை செக் பண்ணும்ல, செக் பண்ணுமா வேண்டாமா? டயர் மார்க், லைசென்ஸ் இருக்கா, வண்டி FC இருக்கா, இவ்வளவு செக் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு அப்புறம் தான் கன்க்ளூஷன் வர முடியும். அப்படியே இருந்தாலும் ஒரு ஃபோரன்சிக் ரிப்போர்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ரிப்போர்ட் ஐ எம் ஹாப்பி, ஒரு ஃபோரன்சிக் ரிப்போர்ட் கொடுத்துட்டு உள்ள வச்சிடலாம். கோர்ட் வந்து அப்படி கன்சிடர் பண்ண இஷ்யூ. நான் பிராக்டிக் அட்வொகேட்டா இருக்கனால உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்க ரிப்போர்ட் வந்து ஒன் ஆஃப் தி எவிடன்ஸாக கோர்ட் எடுக்கும். ஏன்னா கோர்ட்டோட பவர் அப்படி. ஏன்னா இது மிஸ்யூஸ் பண்ண முடியும். சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இஸ் எக்ஸலண்ட் எவிடன்ஸ். சரிங்களா? யூஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட் இன் ரைட். எஸ், கரெக்ட். இதை வந்து கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி எவிடன்ஸாக தான் எடுத்துக்கணும். இன்னமும் ஐ விட்னஸ் பார்ப்போம். நீங்க பெட்டிலேயே உங்களுக்கு விசாரிப்பாங்க. நீங்க இப்போ ஒன்று சொல்லுவீங்க, அப்புறம் ஒன்று சொல்லுவீங்க. கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். நீங்க உண்மையிலே போனியா, நாங்க கேட்போம். அந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்த, மறந்துடுவாங்க. ஒரு 10 கேள்வி நான் அவனை போட்டு வாங்கிட முடியும் அதனால. ஸோ ஒரு கிரைம் சீன்ல ஃபோரன்சிக்கோட ஹெல்ப் எங்க தேவைப்படுது? சஸ்பெக்ட் எங்க தெரியல, அன்னோன். சில மர்டர் கேசஸ்ல இருக்கும், சில மர்டர் கேஸ்ல தேவைப்படும் அந்த வெப்பன் இது பண்றதுக்காக, அப்படி தேவைப்படும். ஃபோரன்சிக் உங்களோட ரோல் எங்க பிளே ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த ரோலை நீங்க பக்காவா பண்ணீங்கன்னா, அந்த எவிடன்ஸ் கோர்ட்ல போச்சுன்னா இட் வில் பி சென்டென்ஸ். அப்படிப்பட்ட ஆளும் சென்டென்ஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க யோசிக்கிறது எப்படின்னா, அந்த எல்லாரையும் சந்தேகப்படணும். நீங்க வந்து அடிச்சுட்டு போயிட்டோம், ஐயோ பாவம், நான் வந்து அட்வொகேட், சரிங்க, நாங்க வந்து எல்லாரையும் சந்தேகப்படுவோம். போலீஸ் பார்வையிலையும் பார்க்கணும், உங்களோட பார்வையிலையும் பார்க்கணும், ஜட்ஜோட பார்வையிலையும் பார்க்கணும். ஓகே, ஸோ நீங்க யுவர் திங்கிங் ஷுட் பி ஹையர். சரிங்களா? எல்லா பக்கமும் சந்தேகப்படணும். இவன் பண்ணியிருந்தா இங்க, அதாவது சில இடத்துல பாத்தீங்கன்னா கிரைம் கரெக்டா நடக்கும், எவிடன்ஸும் பர்ஃபெக்டா இருக்கும். அப்படி ஒரு சீனை இங்க நடந்திருக்காரு, வேற எங்கேயோ நடந்திருக்கும். They will apply over here. ஓகே, இப்போ கடைசியா உங்களுக்கு ஒரு கிரைம் சீன் சொல்றேன், ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா I will end off. ஓகே, சேம் தெஃப்ட் நடக்குது. எப்படி தெஃப்ட் நடக்குதுன்னா, அவன் ஃபேஸ்புக்ல ஒரு ஸ்டேட்டஸ் போடுறான், ஐ எம் கோயிங் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ஐ எம் கோயிங் டு கோவா சம்திங். அதை பார்த்துட்டு வந்து கொள்ளையடிச்சிட்டோம். இதுல ஒரு பிரைம் எவிடன்ஸை நீங்க கலெக்ட் பண்ணணும். எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். Now you are investigation or forensic experts. Yes, WhatsApp status. Very good. அதை எப்படி ப்ரூஃப் பண்ணணும் தெரியுமா?
ஒரு ஸ்டேட்டஸையும் ஒரு ப்ரூஃபையும் கோர்ட்ல ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. எவிடன்ஸ் ஆக்ட் 64 நீங்க எந்த மொபைல்ல இருந்து யார் ஒரு லவர்ஸ்ல பேசிக்கிற சாட் எடுத்து நீங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாலும் கோர்ட் என்ன கேட்பாங்கன்னா எந்த மொபைல்ல இருந்து வந்துச்சோ அந்த ஒரிஜினல் மொபைல்ல இருந்து வாங்குனதுக்கு எனக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும்னு கேட்கும் கோர்ட். நோடல் ஆஃபீஸர் சர்டிஃபை பண்ணும் இது இந்த இதெல்லாம் எடுக்கப்பட்டது. ஸோ உங்க எவிடன்ஸ் பிரைமரி எவிடன்ஸா செகண்டரி எவிடன்ஸா இல்ல தேர்ட் எவிடன்ஸா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல வாட்ச் பண்ணணும். அந்த எவிடன்ஸ் அந்த கேஸ்க்குள்ள எப்படி உங்களால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். தென் ஒன்லி யூ ஹேவ் டு கம் இன்டு கன்க்ளூஷன் ஹூ இஸ் தி கல்பிரேட். ஒரு கேஸை முடிவு பண்ணணும். ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து இது சொல்றேன்னா you are the students of criminology, correct? What is criminology? Study of? Yes, very good, very good. ஒரு சொசைட்டினா there will be a criminal. இப்போ இங்க 50 பேர் இருக்கீங்க, எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கீங்க? Every person will be different. இதுதான் சொசைட்டி உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். எங்க ஐஎஸ்சில தான் நாங்க பண்றோம். ஜெயிலுக்கு போவோம். நாங்கள் ஜெயிலுக்கு போய் அவனோட மனப்பான்மையை படிப்போம். வெளியில இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பான், ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பான், வெளியில வந்தப்புறம் ஒரு மாதிரி ஆகும். இது ஸ்டடி பண்ணும். இது காரணம் யாரு? நம்ம சொசைட்டி. அதை ஸ்டடி பண்றீங்க. ஏன் அப்படி ஆனா ஒரு கல்பிரேட் வராங்க, ஒரு அக்யூஸ் வரானா நீங்க என்ன நினைச்சு கூட ஐயோ அப்ப அக்யூஸ்னு அது நீங்க யோசிக்க தேர்ட் மேன் யோசிக்கலாம். why he became accused, what is the reason? ஒரு theft நடக்குது, ஒரு மர்டர் நடக்குதுன்னா அவனுக்கு உள்ளக்க கூடாது. மோட்டிவ் பக்காவான எவிடன்ஸ். போலீஸ் கேட்பாங்க என்ன மோட்டிவ், ஒன்னு எதுக்கு குத்துனா இந்த theft கேஸ் சொன்னீங்களா, இவனை எதுக்கு அவன் இடிக்கணும், மோட்டிவ் என்ன? ஒன்னு பணம் கொடுத்து இடிக்க வச்சிருக்கலாம், 304B வரும் சரிங்களா, டவுரி வராது, நெக்லிஜென்ட் டிரைவிங் வரலாம். அப்போ அந்த காரணம் என்ன, இந்த கொலைக்கான காரணம் என்ன, பின்னோணி என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஃபோரன்சிக் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு மைண்ட் தெளிவா இருக்கும். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் கிளியர் தானே? ஓகே, தேங்க்யூ.